பொண்ணு என்னாச்சு ஒரே கோவத்துல இருக்க மாதிரி இருக்கு? புதுசா கடை போட்டிருக்கால, யாரும் வந்திருக்க மாட்டாங்க, அதான் மூஞ்ச தூக்கி மேல வச்சுட்டு கிடக்கா. ஏக்கோ எல்லாம் என் மாமங்காரன் தான் குடிச்சிட்டு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றான். சரி விடுடி, அதுக்கெல்லாம் கோவப்பட்டு கிடந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு. என்னடி இது சின்ன பொண்ணு, ஏதோ கடைக்கடெல்லாம் போட்டு வச்சுட்டு கிடக்க, ஆனா வாசனை தான் ஒண்ணும் வரல. ஏ வசந்தி, நான் கடையில சொல்ற வாசனையை கண்டு பக்கத்து ஊர்ல இருந்து போன் பண்ணி கேக்குறாங்க, சின்ன பொண்ணு இன்னைக்கு கடை போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மூக்குக்கு என்னடனா சொரணை இல்லன்ற. ஏண்டி சொரணை வந்து நாக்கல மட்டும்தான் இருக்கும், மூக்கல இருந்தா சொரணை கிடையாது. அது சரி, அதை விட்டுட்டு 6 மணி பஸ் போயிருக்குமா? 6 மணிக்கு பஸ்ஸா? 6 மணி பஸ் எது கேக்குறீங்க? ஏண்டி உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம சித்ராக்கா இருக்காங்களே, அவங்களுடைய நாத்தனோட பொண்ணு பெரிய பொண்ணா இருக்கான், அதான் தண்ணி ஊத்துறதுக்கு வர சொல்லி இருக்காங்க, அதான் நாங்க போயின்னு இருக்கிறோம். என்னக்கா சொல்றீங்க? இது எனக்கு தெரியாதே. இது தெரியாத கடையை வேற போட்டுட்டல. ஏண்டி சின்ன பொண்ணு, எங்களை எல்லாம் கூட்டிட்டு உங்ககிட்ட சொல்லலையே என்னவோ? சரிக்கா, ஏக்கோ நம்ம போவோம், மணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பஸ் போயிட்டு வாங்க, போவோம் சீக்கிரமா. அட கடவுளே, அப்ப எனக்கு கடை நாம தானா போட்டது எல்லாம் வீணா போச்சா? என்னடி சின்ன பொண்ணு வாயை பந்து தின்னுட்டு கிடக்க, சொல்லுடி பஸ் போயிடுச்சா இல்லையா? பஸ் இன்னும் போகலன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனுக்கே போகாத அளவுக்கு ஆக்கிடணும். அப்பதான் யாரும் சோறு ஆக்கிருக்க மாட்டாளுல்ல, நம்ம கடையிலே வாங்கி தின்னுவாளுவ. ஏக்கோ என்னக்கா நீங்க 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு 6 மணி பஸ் போயிடுச்சான்ல கேக்குறீங்க? இன்னும் பஸ் வரதுக்கு 1 மணி நேரம் இருக்குது. கொஞ்ச நேரம் இப்படியே உட்காருங்க, பஸ் வந்த உடனே நீங்களே போவீங்க. என்னடி சொல்ற? மணி இப்பதான் 5 ஆகுது. ஏண்டி வசந்தி, மணி 6 ஆக போகுதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா இப்ப என்ன 5 ஆகுதுன்னு சொல்றா? அது என்னமோ எனக்கு சரியா தெரியலக்கா. எங்க வீட்டு கடைக்காரன் ஒர்க் ஆகலே, என்னமோ மணி பார்த்தா 6 மணி மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அடி பாவி, நான் வேற மதிய சாப்பாடு கூட சாப்பிடலையடி. சரி, விசேஷ வீட்டுக்கு போனா எதனா வயிறார சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வயிறை காயப்பட்டு வச்சிருக்கேன். இல்லைனா மட்டும் சோறெல்லாம் பொங்கிடுவீங்க பாரு. யாராச்சும் ஓசில கொடுப்பாங்களான்னு தானே உட்காந்துருப்பீங்க. ஏக்கோ என்ன சொல்றீங்க? நானும் தாங்க சாப்பாடு எதுவுமே பொங்காத விசேஷ வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டி வசந்தி, இந்த சின்ன பொண்ணு கடையை பார்க்கும்போதே வயிறு கவகம்னு பசி எடுக்குது. இப்ப என்ன தாண்டி பண்றது? ஏக்கோ என் வயிறுக்கு 10 ரூபா டீயே போதும், ஆனா உங்களுக்கு அப்படியா? ஒரு குண்டா சோறு தின்னாதான் உங்க பசியே அடங்கும். ரொம்ப ஓவரா பேசாதடி, நீ தாண்டி தீனி பண்டாரம். சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. 2 பேரும் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆமா, நீங்க போறவங்க இப்படி பசி பசின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா, போற வழியில மயக்கம் கிக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? சின்ன பொண்ணு, நீ சொல்றதும் சரிதான். அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்றது? பேசாத, ஆளுக்கு ஒரு பிளேட் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு போங்க. என்ன நூடுல்ஸா? நீ விக்கிற விலைக்கு நாங்க நூடுல்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. என்னடி வசந்தி, எப்படி பஸ்ஸுக்கு காசு எடுத்துட்டு வந்திருப்பீங்களே, அதுல எக்ஸ்ட்ரா தானே எடுத்துட்டு வந்திருப்பீங்க, அதை கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போங்க. நாங்க எந்த காசு எடுத்துட்டு வந்தோம்? பெரிய பஸ்ல போனால நாங்க வந்தோம். சரி சரி, நீங்க காசை கூட எப்ப வேணா தாங்க. ஆளுக்கு ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டு போங்க. இப்போ இவ கடையில நூடுல்ஸ் எல்லாம் வாங்க வேணாம், வாங்கக்கா நம்ம போவோம். எந்தெந்த கர்மத்தெல்லாம் போட்டு வித்துட்டு கிடக்கல என்னவோ. ஏடி வசந்தி, நீ வேணா வந்து ஒரு சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குது நீயே சொல்லுவ. ஐயோ, எனக்கு வேணாம்டி, எனக்கு வேணாம். செத்துக்கிட்டு போன கோழியை போட்டு சிக்கன் நூடுல்ஸ் கிண்டுவேன், எனக்கு தேவையே கிடையாது. கடவுளே, நம்ம செத்து போன கோழி கறியை தான் போட்டு செய்யறேன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? அப்ப உண்மையாலுமே செத்து போன கோழி அடியுது? ஆமா, செத்து போன கோழியை தான் சிக்கன் நூடுல்ஸ் போட்டிருக்கேன். அப்போ செத்து போன கோழி கறியில தான் எங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் போட்டு ஏமாத்தி ஏமாத்தி வித்துட்டு கிடைக்கியா? என்னக்கா நீங்க அவதான் குறுக்கடத்தனமா பேசிட்டு இருக்கானே, நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. இப்ப நம்ம கறி வாங்க போறோம்னா கசாப் கடைக்காரன் என்ன பண்ணுவான்? கறி எல்லாம் வெட்டி வெட்டி கோழி எல்லாம் சாவடிச்சு தானே கொடுப்பான். அட ஆமா. ஏடி, எப்ப பார்த்தாலும் சின்ன பொண்ணு ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லிட்டே கிடக்க. நீ உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது வரைக்கும் நான் நூடுல்ஸ் சாப்பிட்டதே கிடையாது. என் புள்ளிவதான் வீட்டுல இந்த 5 ரூபா மேகி பாக்கெட்டை வாங்கி வந்து கிண்டி கிண்டி தின்னுவாளுங்க. அந்த லாஸ்ட்ல அந்த வானில தூக்கி போடுவாங்க பாருங்க, அது தொட்டு நக்கி பாப்பேன், நல்லா டேஸ்டா இருக்கும் தெரியுமா? இது வரைக்கும் நானும் ஒரு நாள் கூட வாங்கி சாப்பிட்டதே இல்லடி. சரோஜக்கா, வானில நக்கி நக்கி உங்க காலத்தை ஓட்டிடாம இன்னைக்கு ஒரு நாள் சிக்கன் நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, எப்படி ருசியா இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அக்கா, ஒழுங்கா சொல்லிட்டுங்க, இதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதே இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பத்தவே பத்தாது, பாத்துக்கோங்க. சரோஜக்கா, அவங்களை ஏமாத்துற நம்பாதீங்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, இந்த சாப்பாடுலாம் எனக்கு பத்தவே பத்தாது. இட்லியா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 10-15 இட்லியோட முடிச்சுக்குவேன். ஓ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த நூடுல்ஸை வாங்கி நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் சின்ன பொண்ணு நூடுல்ஸ் வேணும், சின்ன பொண்ணு நூடுல்ஸ் வேணும்னு என்னையே சுத்தி சுத்தி வருவீங்க. இந்த உலகத்திலேயே நூடுல்ஸை விரும்பி சாப்பிடுறவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க? சைனாவில இருக்காங்க. அங்க இருந்து நூடுல்ஸை இறக்குமதி பண்ணி வித்துட்டு கிடக்க நானு. ஓ அப்படியாடி? ஆமாண்டி, இப்படி எல்லாம் போய் சொன்னாதானே எல்லாரும் வாங்குவீங்க. ஒரு நூடுல்ஸ் விக்கிறது என்ன பொழப்பா இருக்குது? ச்சே. ஏக்கோ, வளவலன்னு பேசுறதை விட்டுட்டு முதல்ல வாங்கி சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. அவதான் ஏமாத்தி எப்படியாவது வித்து பண்ணணும்னு பார்த்தா, நீங்களே எப்ப எப்பன்ல இருக்கீங்க? ரேட்டு கேளுங்க. அதுவும் செய்தாண்டி, ரேட்டை மட்டும்னு சொல்லு, அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டோன்னே 1000-2000 சொன்னாலும் சொல்லுவேனே. ஏக்கோ, என்ன போய் பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நான் இருக்கிறதுலே நான் தான் மலிவான விலையில எந்த பொருள் வித்தாலும் கம்மி விலையில குறைச்சு விற்பனானு என்ன போய் சொல்றீங்களா? அதுவும் நம்ம ஊர் மக்களுக்கு அதிகமா விற்பனா என்ன? இதுக்கு முன்னாடி எல்லாம் நூடுல்ஸ் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க, கம்மியா கொடுத்தா தானே வாங்குறவங்க கூட வந்து வாங்குவாங்க. அடிப்போடி, நீயே ஒரு ஃப்ராடு. நல்ல மாதிரி எப்படி பேசுற பத்தியா? வீணா போன கீழே கிடக்குற பொருள் கூட எடுத்தாந்து காசுக்கு வித்து பணமாக்குற பொண்ணு நீ. அடிப்பாவி, இவ என்ன இந்த அளவுக்கு டேமேஜ் மேல டேமேஜ் பண்றாளே, பேரே கெட்டு போயிடும் மொழியே. ஆமாண்டி, இப்ப மட்டும் என்ன பேரு நல்ல பேரா வாழுது, இப்படி கேட்டு தாண்டி கிடக்குது. வசந்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சிக்கன் எப்படி தெரியுமா செஞ்சேன்? நல்லா கறி எடுத்துக்கினேன், நல்லா மஞ்சத்தூள் உப்பு காரம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கமகமன்னு எண்ணெயை கொதிக்கி விட்டு அதுல இந்த கறியை போட்டு அப்படியே ஒரு பெருட்டு இப்படியே ஒரு பெருட்டு அதை அப்படியே வானல் எடுத்து வச்சு நல்லா காரசாரமான நூடுல்ஸ் போட்டு வச்சிருக்கண்டி. நூடுல்ஸ் போட்டு வச்சிருக்க, நீ எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீ மெய் மறந்து போயிடுவ, பாத்துக்கோ. அப்படியே சொல்ற? நீ சொல்லும் போது நாக்கெல்லாம் அப்படியே ஊறுது. நூடுல்ஸ் தானே, சின்ன பொண்ணு
பொண்ணு கடையில நூடுல்ஸ் நல்லா இருக்கும், வாங்கி ஒரு பிளேட் சாப்பிடுங்க. ஏன்டி இவ்வளவு கறி நல்லா இருக்காது, செத்து போன கறி உயிரடக்கிற கறி நல்லா இருக்காது நீ சொல்லிவிட்டு இப்ப என்னடா உடனே சாப்பிடலாம் வாங்கல கூப்பிடுற? முதல்ல நீ வாங்கி சாப்பிடுடி, அதுக்கப்புறமா நான் வாங்கி சாப்பிடுறேன். ஆஹா, இவங்கள வாங்க வச்சு அவங்க பிளேட்ல இருந்து ஒரு ஸ்பூனா உருவலான்னு பார்த்தா நம்மளெல்லாம் வாங்க சொல்லிருக்காங்க. நம்பிக்கிட்ட ஏது காசு? சரோஜக்கா, எனக்கு அவ்வளவு எல்லாம் பசியில, கொஞ்சோடு தண்ணி குடிச்சா கூட ஏன் வயிறு ரம்பிடும். நீங்க வேணா வாங்கி சாப்பிடுங்க, அதுல வேணா ஒரு ஸ்பூன் எடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் வேணா பாத்துக்கிறேன். ஏடி வசந்தி, நீ டேஸ்ட் பாக்குறதா எனக்கு தெரியுமே. அன்னைக்கு ஒரு பார்சல் பிரியாணி வாங்கி வந்து வச்சிருந்தேன், ஒரு ஸ்பூன் தான் கேட்டு மொத்த பிரியாணி காலி பண்ணிட்டல. நீ ஒரு பிளேட்டை வாங்குடி, அதுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டை வாங்கிக்கிறேன். மாட்டிக்கினாரே மாட்டிக்கினாரே மாட்டி 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 மாட்டிக்கினாரே. சரிடி சின்ன பொண்ணு, அப்படின்னா எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் நீ கொடுத்துரு. ஆமா, ஒரு நூடுல்ஸ் எம்பிடி உங்ககிட்ட ரேட்டை முத சொல்லு. வசந்தி, சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் எல்லா கடையிலும் 100 200 300 வித்துட்டு கிடக்காங்க. ஆனா நம்ம கடையில எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது, வெறும் 50 ரூபாய் மட்டும்தான். ஏன்டி சின்ன பொண்ணு, எல்லாரும் 100 200 300 விக்கிறாங்களா? நீ அதே மாதிரி விக்க வேண்டியதானே? அப்பயே குறைச்சி 50 ரூபாய்க்கு விக்கிற, ஏதோ மர்மமா இருக்கிற மாதிரி இருக்கு. அடிப்பாவீங்களா? அதிகமா வித்தாலும் அதிகமா விக்கிறான்றீங்க, கம்மியா வித்தாலும் இந்த மாதிரி சொல்றீங்க. நான் என்ன தாண்டி பண்றது? சரிடி வளவலன்னு பேசாத, ஒண்ணு போட்டு கொடு, சீக்கிரமா பஸ் வந்துற போகுது. பஸ் இருந்தா தானே வரதுக்கு, அது எப்ப போய் சேர்ந்துச்சு? ஏக்கோ, நம்ம போற ஃபங்க்ஷன்ல கூட பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு அங்க மொய் வைக்காத வந்திருப்போம். இந்த சின்ன பொண்ணு கடையில வந்து மாட்டிக்கின்னு 50 ரூபாய் சிக்கன் நூடுல்ஸ் அவளுக்கு மொய் வைக்கிறதா இருக்குது பாத்துக்கோங்க. எல்லாம் உங்களாலதாங்க, உங்களாலதான் எல்லாமே. ஏண்டி நீ கூட தான் போன மாசம் பக்கெட் பிரியாணி வாங்கின, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லிட்டு கிடந்தா, ஒண்ணு வாங்கிக்கின்னு ஒண்ணு ஃப்ரீ உங்ககிட்ட தானே கொடுத்தாச்சேன். ஆமா, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருங்க. இந்தாங்கக்கா, இந்தாங்க சூடான நூடுல்ஸ், சுவையான நூடுல்ஸ், வாங்கி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. என்னடி சின்ன பொண்ணு, நூடுல்ஸ் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன், இது எப்படி சாப்பிடுறது? கரண்டி கிண்டி கொடுத்தா தானே சாப்பிட முடியும். ஏ வசந்தி, இந்த கரண்டி வந்து 4 குச்சி மாதிரி வந்து ஒரு கரண்டி, அதுல தாண்டி சாப்பிடணும். அது எது சொல்லுவாங்க, போர்க்குன்னு சொல்லிட்டு. ஏக்கோ, போர்க்கும் கிடையாது கீர்க்கும் கிடையாது, 2 குச்சி வேணா இருக்குது. சைனாவெல்லாம் அப்படிதான் சாப்பிடுவாங்க. அதை வேணா எடுத்து கொடுக்குற, சாப்பிடுறீங்களா? ஐயோ, நான் அதை பாத்துருக்கேன்டி, வேணாம். அது எங்கன்னா எடுத்து சாப்பிட்டு வாயில கீழே எங்கன்னா குத்தி ரத்தம் வரதுக்கா? ஏக்கோ, பேசாத சாப்பிடுவீங்களா? போர்க்கு வேணும் குச்சி வேணும்னு கேட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்னடி இது எங்க நான் அடிக்கடி சாப்பிட்ட மாதிரில இருக்கு. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. நம்ம இதை ரெகுலரா செஞ்சு சாப்பிடுற மாதிரியே இருக்கு. இப்படியா இருக்கு நூடுல்ஸ்? ஆஹா, கண்டு பிடிச்சிருவாள்வோ. இது நான் வீட்ல புளியற சேமியா மாதிரில இருக்கு. நீ வேணா சாப்பிட்டு இந்த வயசு பொண்ண வசியம் பண்ணும் வளையல் காரி, இங்க கலர் கலரா வளையல் இருக்கு, வாங்கிக்கோங்கடி. ஆடை போட்டுக்கோங்க, பொன் வழியில் மாட்டிக்கோங்க, நீங்க போட்ட பின்னே பாருங்க, அட செம ஜோருங்க. வளையல் வாங்கலையோ? வளையல் வாங்கம்மா, வாங்க வந்து வளையல் வாங்குங்க. கண்ணாடி வளையல், கலர் கலரான வளையல், கீழே விழுந்தாலும் உடையாத வளையல். அடடா, நம்ம புஷ்பாக்கா வீடு எங்க யாரையுமே காணா. ஒருவேளை உள்ளகில இருப்பாங்களோ? எதுக்கும் நம்ம ஒரு வார்த்தை கூட்டு பாத்திரலாம். புஷ்பாக்கா. ஆரதி காளியங்காட்டி வெயில்ல புஷ்பாங்கன்னு கூவிங்க எடுக்கிறது. உள்ளே இருந்து கேட்டா யாருன்னு தெரியும், வெளியே இருந்து வந்து பார்த்தா தானே தெரியும் யார் கூப்பிடுறாங்கன்னு. அது நம்ம சின்ன பொண்ணு. என்னடி சின்ன பொண்ணு, வெளியே கடந்து கூவாதமே கூட்டிட்டு கிடக்க? என்னக்கா நீங்க? நான் கடையை போட்டுட்டு வெளியே உட்காந்துட்டு கிடக்க, நீங்க மட்டும் உள்ளே உட்காந்துட்டு கிடக்கீங்க. அவங்க பாருங்க, வலையில எடுத்துட்டு வந்திருக்கேன், கலர் கலரா கண்ணாடி வலையில். உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் வேணுமோ அப்படி எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு ஜோடி 100 ரூபாய் தான், வாங்கிக்கோங்க. ஏண்டி வலையெல்லாம் கலர் கலரா சூப்பரா அழகா இருக்குடி. எல்லா வலையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாக்கா, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அழகான வலையில, நல்ல வலையில பார்த்து கலர் கலரா ஒரு கடையில நானே ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்து பாத்துக்கோங்க. என்னடி சின்ன பொண்ணு, ஒரு கடையா ஏறி நீயே பார்த்து வாங்கிட்டு வந்த? வசந்தி, அவ எதனா பிச்சை கிச்சை வாங்கிட்டு வந்திருப்பாளா என்னவோ? அடிய மேனா மினிக்குள்ள யாரடி பிச்சை வாங்கிட்டு வந்தது? வாய 2 பேரையும் உடைச்சு போடுவேன். நீ தானடி சொன்ன ஒரு கடையா ஏறி நானே வாங்கிட்டு வந்ததுன்னு, அதுதான் சொன்னேன். ஆமாண்டி, நான் தான் சொன்னேன். ஆனா நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்? நான் பிச்சை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். நான் கலர் கலரா வலையில வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஓ, வலையில் வாங்கிட்டு வந்தியா? நாங்க கூட பிச்சை தான் வாங்கிட்டு வந்தியோன்னு நினைச்சேன். புஷ்பாக்கா, எல்லாம் நான் உங்களுக்காக பாக்குற பாருங்கக்கா. அவளுக்கு வேணும்ல என்ன வம்பு கீழ்க்காருங்க. சரி, வீட்டு முன்னாடி எங்க சண்டை போறதுன்னு நானும் கம்முன்னு கிடக்க பாத்துக்கோங்க. ஏன்டி அவளை கிண்டல் அடிச்சு கிடக்குறீங்க? பாரு, சின்ன பொண்ணு தான் கோவப்படுறாள்ல. அக்கா, நாங்க சும்மா தான் விளையாடணும், அதுக்கு ஓவரா அவ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா பாருங்க. சும்மாவா? இந்த கிரிசா விளையாடுற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. வசந்தி, வாடி, எனக்கு அழகான வலையில பார்த்து ஒரு 2 செட் எடுத்து கொடு. வீட்ல எல்லாம் போட்டுக்க, வலையிலே இல்ல பாத்துக்கோ. எனக்கும் தாங்க வலையில் இல்ல. எனக்கும் வலையில்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் கண்ணாடி வலையில்னா சொல்லவே வேணாம். கை நிறைய போட்டுக்கிட்டு போவேன் வருவேன். சரிங்கக்கா, வாங்க பாப்போம் வலையில எல்லாம். அங்கக்கா வந்து வலையில பாருங்க. என்ன பண்ண, எனக்கு இந்த வீட்ல எல்லாம் போடுற மாதிரி சிலுவான வலையில காட்டடி. நல்ல ஒரு பிளாஸ்டிக் வலையில இருந்தாலும் ஒத்தையா போட்டுக்கணும் இருப்பேன், அது மாதிரி காமி. ஏக்கோ, என்னக்கா நீங்க போய் பிளாஸ்டிக் வலையில் கேக்குறீங்க? நல்லா கலர்ஃபுல்லா கண்ணாடி வலையில எடுத்து போடுங்க, அப்பதான் பாக்குறதுக்கு நல்ல ஜலஜலன்னு சூப்பரா இருக்கும். நீ சொல்றது சரிதாண்டி, கண்ணாடி வலையில தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னடி பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் திட்டுறதுன்னு வலையில பூரா துண்டா உடஞ்சு போகுது. அதுக்கு என்ன பண்றது? வீட்டு வேலை எல்லாம் செஞ்சா வலையில் உடையத்தான் செய்யும். கண்ணாடி வலையில இருந்தாலும் 2 நாள் கையில கிடந்தா கலகலன்னு இருக்கும்ல. ஏக்கோ, மத்த கடை மாரிலக்கா நம்ம கடையில விக்கிற வலையில கண்ணாடி வலையிலே நீங்க வாங்கி போடுங்க, உடையவே உடையாது. என்ன பண்ண, உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? எந்த கடையில வாங்கினாலும் கண்ணாடி வலையில் உடைய தாண்டி செய்யும். உடையாத கண்ணாடி வலையில எதுவுமே இல்ல பாத்துக்கோ. ஏக்கோ, நீங்க வாங்க வந்து உட்காருங்க, நிறைய கலெக்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் நான் ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு தேவையான வலையில நானே கொடுக்குறேன், உட்காருங்க. இந்த வலையில் பாருங்க, மொத்தம் 3 செட்டா இருக்குது. இதுல ஒரு செட் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய், 3 செட் வாங்கினீங்கன்னா
200 ரூபா. அது ஏண்டியது 3 செட் வாங்கினா 200 ரூபாய், ஒரு செட் வாங்கினா 100 ரூபாய். எக்கோ வியாபாரங்க வியாபாரம், எங்களுக்கு லாபம் வேணும்ல, இப்படி வித்தா தானே எங்களுக்கு 1-2 லாபம் கிடைக்கும். பொண்ணு அந்த பாக்ஸ் எடுத்து என்கிட்ட கூட எனக்கு பிடிச்ச வலையில நானே பார்த்து எடுத்துக்கிறேன். அடி இழுவ, மொத்தம் அதுல எத்தனை செட் இருக்குதோ அந்த பாக்ஸ் அப்படியே குறையாம கொடுக்கணும் சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு இருந்தாலும் நீ ரொம்ப திமிரு பிடிச்சவடி. நான் என்ன திருட்டு குட்டியா நான் இருக்கிற வலையில எல்லாம் எடுத்து வச்சுக்கினே காணான்னு சொல்றதுக்கு. ஏய் இழுவே, நான் அப்படி சொல்லல, நீ என்ன இப்படி நினைச்சுக்கிற? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். முன்னாடி நீங்க வலையில விக்கணும், வலையில் வாங்க வேண்டாமா? நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கணும்டா. எப்படி வலையில் வாங்குறது சொல்லு. சரிக்கா, சரி சும்மா விளையாட்டுக்கு. இழுவே, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உனக்கு பிடிச்ச மாதிரி வலையில நீ எடுத்துக்கோ. சின்ன பொண்ணு அந்த 3 செட்டு 200 ரூபாய் சொன்னல, அந்த வலையில கூட்டிட்டு பாப்போம். நாங்க இந்த வலையில பாருங்க, இருக்கிறதுல இந்த வலையில சூப்பரா இருக்குது. விக்கிறதுக்கு எப்படி எல்லாம் போய் சொல்றா பாரு. இருக்கிற வலையில எல்லாமே ஒரே மாதிரி தாண்டி இருக்கு. என்ன வசந்தி, நீ எதுவும் பாக்கலையா? இல்லடி, எனக்கு வேணாம். போன வருஷம் ஐப்பங்கோயிலுக்கு போய் வலையில எல்லாம் வாங்கி வந்தது அப்படியே கிடக்குது. நான் அதுல எதையுமே போட்டுக்க மாட்டேன் தெரியுமா? நீ போட்டுல, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இங்க நீ வலையில் வாங்க போறியா இல்லையா? இல்லடி, எனக்கு வேணாடி வலையில. நான் சும்மா வேடிக்கை பார்க்க தான் உட்காந்துருக்கேன். இவ்ளோ வலையில பாக்குறதுக்கு அழகா இருக்குது. கண்ணாடி வலையினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சின்ன பொண்ணு கடையில வாங்குறதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன இழுவே, நான் என்ன உன்னை முழுங்கியா போடுறேன்? என்ன பார்த்து அப்படி பயமா இருக்குன்னு சொல்ற? இல்லடி, எம்புட்டு வேலை சொல்லுவியோ அதை நினைச்சாதான் பயமா இருக்குன்னு சொன்னேன். வலையெல்லாம் ரொம்ப அதிகமா இல்லடி, எல்லாம் குறைவான வேலை தான். நீ வேலையில செலக்ட் பண்ணு, அதுக்கப்புறமா நான் வெளியே சொல்றேன். சரிடி சின்ன பொண்ணு, உன் மேல எனக்கு கொஞ்சோடு நம்பிக்கை இருக்கு. சின்ன பொண்ணு, எனக்கு இந்த வலையில ஓகே தாண்டி. பசங்க 2 பேருக்கும் ஸ்கூலுக்கு போற அளவுல அவளுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு பிளாஸ்டிக் வலையில எடுத்து போடு. பிளாஸ்டிக் வலையில எதுக்கா? கண்ணாடி வலையிலே போட்டு விடு. வேணாம், கண்ணாடி வலையெல்லாம் புள்ளிவ அங்கிட்டு இங்கிட்டு ஓடுங்க. அப்புறம் பசங்களுக்குள்ள விளையாடுங்க. கண்ணாடி வலையிலனா மேல பட்டு உடஞ்சி அப்புறம் ரத்தம் ஊத்து பாத்துக்க. அதுக்குதான் பேசாத. இந்த பிளாஸ்டிக் வலையில பட்ட வலையில வருது பாரு, கலர் கலர். அதுல ஒண்ணு வாங்கி மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கு அடுக்கும் 1 வருஷத்துக்கு. சரிக்கா, பசங்களுக்கு இதோ பட்ட வலையில எடுத்து கொடுக்குறேன். இந்தாங்கக்கா, இந்த பாக்ஸ்ல எல்லா கலரும் வலையில இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க எடுத்துக்கங்க. ஆஹா, இவளுங்க வேற கலர் கலரா வலையில எடுத்துட்டு கிடக்காளுங்களே. பாக்குறதுக்கு கண்ணுக்கு பூரிப்பால இருக்கு. நாம வேற வேணான்னு வீராப்பா சொல்லிட்டோம். ஆனா வலையில எல்லாம் பாக்கும்போது வாங்கு வாங்கு வாங்குன்னு தோணுது. என்ன வசந்தி, வாய்க்குள்ள முணுமுணுத்து கிடக்க? எது வந்தாலும் வெளியே கொட்டு. இல்ல சின்ன பொண்ணு, நான் வந்துட்டு கொஞ்சம் வெளியில இருந்து தான் ஸ்டைலா நான் வந்து வலையில் வாங்கி பழக்கம். அதான் பாக்குறேன் உங்ககிட்ட நினைச்ச வலையில ஏதாவது இருக்குமா நான் சொல்லிட்டு. ஆமாண்டி, ஸ்டைலா தான் வாங்கி பழக்கம். எந்த ஸ்டைலா வாங்கினாலும் நம்ம ஊர் பட்டிக்காட்டுல தாண்டி போட்டாகணும். சின்ன பொண்ணு, பிங்க் கலர்ல வலையிலே அழகா இருந்தா எடுத்து காட்டுடி. யாரோ சொன்னாங்களே என்கிட்ட வலையெல்லாம் வாங்க மாட்டேன், ஐப்பங்கோயில வாங்கி அந்த வலையிலேயே கிடக்குதுன்னு சொல்லிட்டு. என்னடி ஓவரா செலுத்துக்கிற? இப்ப நான் உன் கடையில வலையில் வாங்கணுமா வாங்க கூடாதா? ஏண்டி, நான் வாங்காததுக்கடி முதல்ல இருந்தே சொன்ன நானு, வாங்கிக்கன்னு. இப்ப கூட வாங்கிக்கடி. சரிடி, புஷ்பாக்காவுக்கு ஒரு செட்டு 200 ரூபான்னு சொல்லிட்டு வலையில் கொடுத்தல, அந்த மாதிரி எடுத்து காமி.